சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு இரவோடு இரவாக வந்த ஸ்வீட் செய்தி. மிகப்பெரிய சம்பள உயர்வா வருது அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 8வது ஊதிய குழுவின் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. கடந்த ஜனவரி 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு 8வது ஊதிய குழுவை அமைப்பதாக அறிவித்து 8 மாதங்களுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 7வது ஊதிய குழுவின் 10 ஆண்டு பதவிக்காலம் 2025 டிசம்பர் 31 அன்று நிறைவடைகிறது. அதைத் தொடர்ந்து 8வது ஊதிய குழு 2026 ஜனவரி 1 முதல் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம், அத்துடன் பணி வரம்புகள் அதாவது TOR இறுதி செய்தல் ஆகியவற்றில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இதுவரை காணப்படவில்லை. மேலும் 8வது ஊதிய குழு 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஊதிய மற்றும் ஓய்வூதிய திருத்தங்களுக்கான பரிந்துரைகளுக்கு வழிவகுக்கும் வகையில் பணி வரம்புகளை அதாவது TOR அரசு அறிவிப்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய கூட்டு ஆலோசனை குழு அதாவது ஊழியர் தரப்பு NCJCM ஜனவரியில் அரசு பரிந்துரைகளை கோரிய பிறகு மத்திய அமைச்சரவை செயலாளரிடம் பணி வரம்புகள் குறித்த தனது ஆலோசனைகளை சமர்ப்பித்தது. NCJCM என்பது அரசுக்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே பொதுவான நலன்கள் மற்றும் ஊழியர் நலன் சார்ந்த விஷயங்களில் விவாதிப்பதற்கான ஒரு தளமாக செயல்படுகிறது. இதற்கிடையில் மாநிலங்களவையில் உறுப்பினர் சாகரிகா கோஷ் 8வது மத்திய ஊதிய குழு CPC அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அரசு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை பெற்றுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உரிய நேரத்தில் வெளியிடும் என்றும் தெரிவித்தார். மேலும் தலைவரையும் உறுப்பினர்களையும் அரசு எப்போது நியமிக்கும், மேலும் அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதா என்றும் உறுப்பினர் சாகரிகா கோஷ் கேள்வி எழுப்பினார். மேலும் 8வது ஊதிய குழு நியமனம், இந்த நியமனங்களுக்கான எதிர்பார்க்கப்படும் காலக்கெடு குறித்தும் வினவப்பட்டது. இதற்கு பதிலளித்த சௌத்ரி 8வது மத்திய ஊதிய குழுவை அரசு அறிவித்த பின்னரே அதன் தலைவரும் உறுப்பினர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று தெளிவுபடுத்தினார். பணி வரம்புகள் அதாவது TOR குறித்த முன்னேற்றம் மற்றும் ஊதிய குழு தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா என்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கேட்டார். இக்கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சி துறை மற்றும் பல்வேறு மாநிலங்களிடமிருந்து முக்கிய தரப்பினரின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 8வது ஊதிய குழு பணி வரம்புகளில் குறிப்பிடப்படும் காலக்கெடுவிற்குள் தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்றும் சௌத்ரி கூறினார். மேலும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை அரசு ஊழியர்களின் ஊதியம், படிகள், ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகளை மறுபரிசீலனை செய்வதற்காக ஒரு ஊதிய குழு அமைக்கப்படுகிறது. இந்த ஊதிய குழு பொதுவாக 18 முதல் 24 மாதங்களுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும். இந்த அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய ஊதிய அமைப்பை செயல்படுத்துவது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும். இந்த முறையும் பணி வரம்புகள் இறுதி செய்யப்பட்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதும் ஊதிய குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க குறைந்தது 18 மாதங்களாவது எடுத்துக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசு ஊழியர்களின் ஊதிய மற்றும் ஓய்வூதிய உயர்வுகள் மற்றும் பிற நலத்திட்ட நடவடிக்கைகளை அரசு தீர்மானிக்கும். கடந்த ஊதிய குழுவின் பரிந்துரைகளும் தாமதமாகவே வெளியிடப்பட்ட போதிலும் அவை 2016 ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு செயல்படுத்தப்பட்டன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.